வணக்கம் நண்பர்களே. தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த தமிழ் வருடத்தினுடைய பெயர் பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பிராபவ அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ஆண்டில் அரசாங்க ரீதியான மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த தமிழ் வருடத்தினுடைய மேஜர் சேஞ்சஸே அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த அரசாங்கம் அரசியல் ரீதியான மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் இருக்கும். அண்ட் மற்ற எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் பாயிண்டில் தான் இருக்கும். அதாவது நாட்டு நடப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவில் வளர்ச்சி அப்படிங்கிறதும் இருக்காது, பெரிய அளவில் வீழ்ச்சி அப்படிங்கிறதும் இருக்காது. எல்லாமே ஒரு ரொம்பவுமே நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். அண்ட் இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறதும் கூட ரொம்ப பெரிய அளவில் இருக்காது. அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்களை மேம்போக்காக அப்படியே பஞ்சபூதங்கள் காட்டிட்டு போகும் அப்படின்னு சொல்லப்படுது. தவிர இந்த தீவிரவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அது சார்ந்த அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறதும் அங்கங்கே கொஞ்சம் தலை தூக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் சின்ன சின்ன விபத்துகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பரவலாக நாடு முழுவதுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடங்களில் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ், விபத்து அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது சுருக்கமாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வருடத்தினுடைய அமைப்பே சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டாக ஒரு துளி மட்டும்தான் நம்ம கவனிக்கிறோம் அப்படிங்கும்போது அது பெருசாக நமக்கு இம்பேக்ட் எதுவும் கொடுக்காது, அவ்வளோதானே அப்படின்னு அசால்ட்டாக கடந்து போயிடுவோம். ஆனால் எல்லாத்தையும் ஒன்று இணைச்சி பார்க்கும்போது தான் அதனுடைய பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதே தெரிய வரும். பட் எப்போவுமே இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பத்திலே கணிக்க முடியாது. முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதனோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா நல்லதோ கெட்டதோ சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கும்பொழுது யாரும் பெருசாக எதையும் கண்டுக்க மாட்டோம். அது மனிதர்களுடைய இயல்பு தான். இந்த வருடத்தினுடைய மொத்த அமைப்புமே அப்படி தான் இருக்கும். சின்ன சின்ன இம்பேக்டாக அது கொடுத்துக்கிட்டு இருக்கும், யாரையும் எதையும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இது நடுத்தர மக்கள், சராசரியான மக்களுடைய வாழ்க்கையில் பெருசாக இம்பேக்டை கொடுக்காது. சின்ன சின்ன விளைவுகளை, நல்லது கெட்டது கலந்த விளைவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதிகாரம் படைத்தவர்கள், பணபலம் படைத்தவர்கள், பெரிய பெரிய ஆட்கள் கூட தான் இது பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதனால் இந்த பராபவ தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் சராசரியான மக்களுடைய நிலை, வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் நடுத்தர நிலைகளில் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய நிலைகளாக தான் பார்க்கப்படுது. ஸோ சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியது தான். ஆனால் பெரிய பெரிய ஆட்களுக்கு, சாம்ராஜ்யம் வைத்து நடத்தக்கூடியவங்களுக்கெல்லாம் இது பெரிய அளவு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அவங்க கொஞ்சம் சுதாரிச்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். அது தவிர இந்த வருடத்தில் பார்த்தோம்னா இந்த எஜுகேஷனல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் அசட் ரீதியான விஷயங்கள், தவிர விவசாயம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி நிலையும் சீரான நிலையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வாழ்க்கையில் எதுவுமே சீராக இருந்தது அப்படின்னா தான் நல்லது. ரொம்ப ஓவராக போயிடுச்சுனாலும் பிரச்சனை தான், ரொம்ப கம்மியாயிட்டாலும் பிரச்சனை தான். அப்போ இந்த 3 விஷயங்களுக்குள்ள இது வரைக்கும் எதெல்லாம் ரொம்ப ஓவராக போயிருக்கோ அதெல்லாம் கம்மி பண்ணி கரெக்டான நிலைக்கு கொண்டு வரும். ரொம்ப கீழ் மட்டத்தில், அடிமட்டத்தில் காணாமல் போன விஷயங்கள்லாம் திரும்பவும் வளர்ச்சியை கொண்டுட்டு நடுநிலைக்கு கொண்டு நிறுத்தும். ஒரு சீரான நிலைகளுக்கு இந்த 3 விஷயங்களும் கொண்டு சேர்க்கும். அண்ட் இதனால் மக்களுக்கு பயன்கள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இனி உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இந்த பராபவ தமிழ் வருடம் என்பது ஒரு கலவையான ஆண்டாகவே இருக்கும். அதாவது தனுசை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனாலும் விஷயம் என்னென்னா, ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசுக்கு விபரீத யோகத்தில் தான் எல்லா கிரகங்களுமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இதனால் நாரதர் கழகம் நன்மையில முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிக்கல்கள், பிரச்சனைகள்
தடை தாமதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எல்லா விஷயங்களுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எதையும் வந்து ஒரு திருப்திகரமாக எடுத்தோம் முடித்தோம் அப்படின்னு செய்ய முடியாது. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் செயல்பட வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களையுமே பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதனால் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் தரக்கூடிய விஷயங்கள் அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். பட் இங்கே நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, எதுவுமே பாதகமான நிலைகளாக மாறாது. அதாவது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் ரிஸ்க்கு ஏற்ற ரிவார்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக தனுசு ராசிக்கு உண்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பிளான் பண்ணிக்கோங்க. தனுசை பொறுத்த வரைக்கும் ஒரு விபரீத யோகத்தில் இந்த ஆண்டு செயல்படுறதுனால கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆக செய்வாங்க. பொதுவாகவே தனுசு ராசியை பார்த்திங்கன்னா தொலைநோக்கு சிந்தனை உடையதாகவே எப்போவுமே இருக்கும். அடுத்தது என்ன அப்படிங்கிற இலக்கை நோக்கி அவங்க எப்போவுமே நகர்ந்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனாலும் என்ன பண்ணினாலும் நம்ம மேலே ஏதாவது ஒரு குற்றம் குறை வந்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். உண்மையிலே தனுசு ராசியில் பிறக்கக்கூடியவங்க ஊருக்காக உழைக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. ஒரு 4 பேருக்காவது தங்களால் முடிஞ்ச உதவிகளையோ அல்லது ஏதாவது உற்ற காரியங்களோ செய்து கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா தனுசை பொறுத்த வரைக்கும் அது ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும் அப்படின்னு அது எதிர்பார்க்கும். பட் இங்கே பிரச்சனை என்னன்னா, இப்படி என்ன தான் பண்ணினாலும் அதில் ஒரு 4 பேர் நல்லா இருக்கிறாங்க, மீ 40 பேர் குறை சொல்கிறவங்களா மாறிடுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா தனுசுக்கு எழுதப்படாத விதி அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இது தனுசை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மன சஞ்சலங்களை கொடுக்கக்கூடியதாகவும் இது அமையும். கிட்டத்தட்ட இந்த விஷயங்கள் இந்த வருடத்தில் அதிகமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சில விஷயங்களில் மாற்றத்தை செயல்படுத்துவீங்க, சில விஷயங்களில் நீங்களாகவே விலகி வரவும் செய்வீங்க. ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கியே எல்லா விஷயங்களையுமே நீங்கள் செயல்படுத்துவீங்க. இது வரைக்கும் ஓகே, பட் இனிமேல் இப்படி வேண்டாம், வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே அதிகமாக இருக்கும். தவிர ரொம்பவுமே பொறுமைசாலைகளாக இந்த காலகட்டங்களில் மாற ஆரம்பிப்பீங்க. அண்ட் சில விஷயங்களில் ஒரு விதமான பயம் பதற்றம் போன்ற விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். அதாவது தப்பாக எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வாக அது செயல்படும். பட் ரீசன் கரெக்டாக இருந்தாலுமே உங்களுடைய அந்த பயம் பதற்றம் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதுக்கு இவ்வளவு தூரம் யோசிக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கூட நடக்கலாம். ஸோ இதனால் கொஞ்சம் கால விரயங்கள் அப்படிங்கிறதும் இருந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தில் ஆன்மீகம் அல்லது அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஒன்று, ஆன்மீக நிமித்தமாக ரொம்ப டீப் இன்வால்மெண்ட்டில் இறங்குவாங்க. இல்லைனா அறிவியல் பூர்வமாக ஆராயக்கூடிய திறன் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகரிக்கும். அதாவது முழுக்க முழுக்க ஒரு தேடல் மனப்பான்மையோடு இந்த வருடத்தில் செயல்பட்டு வர்றதுனால இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு சாதகமான அமைப்புகளை பார்க்க முடியும். நிறைய புதிய விஷயங்களை கற்றுணரக்கூடிய தன்மை அவங்களுக்கு ஏற்படும். நிறைய புரிஞ்சிக்க முடியாத விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை இந்த காலகட்டங்களில் அவங்க பார்த்துட்டு வருவாங்க. அதாவது இந்த உலகத்தில் நியாயம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் அது நிதர்சன வாழ்க்கையில் அது எதுவுமே ஒத்து வராது. அது அங்கே அப்படியே ரிவர்ஸாக தான் நடக்கும். இதனுடைய புரிதல்கள் அப்படிங்கிறது சிலருக்கு மட்டும்தான் புரியும். ஏன்னா இதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்களோ இல்லை படித்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்களோ கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கை அனுபவம் தான் அது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். கிட்டத்தட்ட அந்த ஒரு நிலையை இந்த வருடம் தனுசு ராசிக்காரங்க பார்ப்பாங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், இயற்கையாகவே இந்த குணம் தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. இப்போ முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, நியாயங்கிறது வேறு, ஆனால் நிதர்சனம் அப்படிங்கிறது வேறு. இந்த விஷயங்களை முழுவதுமாக புரிந்து கொள்ளக்கூடிய திறன் தனுசு ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் இதை மற்றவங்களுக்கு எடுத்து புரிய வைக்க முடியாது. இதனாலேயே சில நேரங்களில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகளை தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில் பார்ப்பாங்க. புரிஞ்சிக்காமல் கருத்து வேற்றுமைகளால் சங்கடம் பெறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் டிஃபால்ட்டாக தனுசு ராசிக்கு வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வருடத்தில் உங்களுக்கு கூடுதலாக வேலை செய்யும்.
ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயமும் கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. கெரியர் பேஸ்டான விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல, பெரிய அளவில் தொந்தரவுகள் கிடையாது. தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்கக்கூடிய உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். பெரிய அளவில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் நல்லபடியாகவே இருக்கும். வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான நிலைகளில் தனுசு ராசிக்காரங்களுக்கு வேலை செய்யுது. குறிப்பாக இந்த ஆண்டினுடைய யோக பலன்கள் அப்படின்னே பார்த்தோம்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அதிகமாக அவங்களுக்கு இருக்குது. இது எந்த ஒரு காரியத்துக்காக வேணாலும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். அதனால் இந்த கெரியர் பேஸ்டான எல்லா விஷயங்களுமே பெரிய அளவு தொந்தரவுகள் இருக்காது. இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய நிலைகளில் தான் இருந்துக்கிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் அப்பப்போ மந்தமாகும். சில விஷயங்களை நீங்களாகவே தள்ளி போட்டு செஞ்சுட்டு வருவீங்க. அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லாமே ஓகே தான். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான நிலைகளில் தான் இருக்குது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பொருள் வரவுகள் அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்கும். விரயங்கள் ஏதாவது இருந்தாலும் கூட சுப விரயங்களாகவே அது இருக்கும். தேவைக்கேற்ப தான் எல்லா விஷயங்களுமே இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்குது. ஸோ பொருளாதார விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் தனுசு ராசிக்காரங்களுக்கு கச்சிதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியாக எந்த ஒரு சங்கடமாக இருந்தாலும் அதையெல்லாம் சரி பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடத்தில் உண்டாகும். ஸோ பெரிய சங்கடம் இல்லை. அது சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய விஷயங்களாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா சமீப காலங்களில் இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். இருந்தாலும் தட்டி போகக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். ஜானேர்னா மூலம் சறுக்குது அப்படிங்கிறத இந்த வீடு நிலவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்படிங்கிற நிலைகளில் பார்க்க முடியும். நம்ம ஒரு பிளான் பண்ணால் அங்கே ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்களை இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துக்கிட்டு வருவாங்க. பட் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு தொந்தரவுகள் இருக்காது. இருந்தாலும் இது சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். ஸோ இந்த அசட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சாதகமான நிலைகளை பார்க்க, பெரிய அளவில் வளர்ச்சி அப்படின்னு சொல்ல முடியாது, பட் சாதகமான நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான விஷயங்களாக தான் இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்துவீங்க. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது சற்று குறைவாகத்தான் இருக்கும். ஆனாலும் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்துக்குள்ள சுமூகமான விஷயங்களும் மங்களகரமான விஷயங்களையும் பார்க்கக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்குது. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து கூட குடும்ப தேவைகளை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு வருவாங்க. சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாடுகள்லேயே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. வீடு வாசலாம் பார்க்கறதே வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நாட்களுக்கெல்லாம் இந்த வருடம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஸோ பொதுவாக குடும்ப விஷயங்கள், குடும்ப காரியங்கள், குடும்ப உறவு நிலைகள் எல்லாமே ஒரு சாதகமான நிலைகளில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் ஒரு அளவான நிலைகள் இருக்குது. முயற்சிகளுக்கு தகுந்த நல்ல பலன்களை பார்க்கலாம். இது சார்ந்த விஷயங்களில் தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக முயற்சிகள் என்பது தேவை. திருமணமாகட்டும், புத்திரபாக்கியமாகட்டும் தானாக வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துட்டீங்க அப்படின்னா இப்போதைக்கு அதற்கான காலகட்டங்களில் கண்டிப்பாக இது சார்ந்த விஷயங்களில் இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி சில முயற்சிகள் அப்படின்னு கட்டாயமாக தேவைப்படும். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான அமைப்புகளில் செயல்படுது. அதாவது சமீப காலமாக தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தான் போகுது. ஒரு பக்கம் முடிஞ்ச அளவுக்கு இங்கே எஃபர்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் அந்த அளவுக்கு ரிசல்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் கைவிடாமல் காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களும் உடன் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த வருடம் அது ஒரு தொடர்கதையாகத்தான் இருக்கும். அதனால் தனுசு ராசிக்காரங்க கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை முயற்சியை கைவிட்டுடாதீங்க. கொஞ்சம் சுணக்கமாகத்தான் இருக்கும், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் முயற்சிகள் கேட்ட நல்ல பலன்களை கட்டாயமாக பார்க்கலாம். உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டிலே இருக்குது. பெரிய அளவு தொந்தரவுகள் எதுவும் இல்லை. மருத்துவ விரயங்கள் பெருமளவில் குறையவே செய்யும். ஸோ ஓவராலாக தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த பராபவ தமிழ் வருடத்தில் தனிப்பட்ட முறைகளில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகத்தான் செய்வாங்க. ஆனாலும் படிப்படியான முன்னேற்றங்களை பார்த்து வருவாங்க. பொறுமை, நிதானம் இவங்களுக்கு மிகச்சிறந்த ஆயுதமாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.